நான் தான் சொல்கிறேனே, அம்பானி அதானிலேருந்து பில்கேட்டே மார்வாடி தான். அவங்க கையில் வச்சுருக்க தொழில் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேஷ் டு கேஷ் விளையாடுற கேம் பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். பணத்தை போட பணத்தை எடு. அடகு கடை, எலக்ட்ரிக்கல்ஸ் கடை, இதெல்லாம் நீங்கள் கடனே வைக்க முடியாது. எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில் போய் எங்கேருந்து கடன் வைக்கிறது? நம்ம திரைப்பட நடிகர்களுக்கு பதாயைக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். தோனி தேட்டர் வாசலில் 4 மணிக்கு லாரிலேருந்து கீழே விழுந்து செத்தும் போயிடுறோம். அப்புறம் உட்காந்து ஒப்பாரியும் வைக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். அடுத்து காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. பட் மார்வாடிகள் கார் வச்சுக்கிறது இல்லை. நம்ம மார்க்கெட்டில் எந்த கார் வந்தாலும் உடனே அதை வாங்கணும். வந்து என்ஜாய் செல்ஃபுங்கிற மைண்ட் செட் நம்மள்ட்ட அதிகம். நீங்கள் காரை தூக்கிட்டுலாம் ஓடிட முடியாது, அவங்கள விட்டுடலாம். எங்கே இருந்தாலும் வண்டியை அவங்க எடுத்துருவாங்க. அதே மாதிரி சட்ட ரீதியாக அதுக்கான எல்லா விஷயங்களுமே அவங்க சட்டம் அங்கே தான் பாயிண்ட்டு. சட்டத்துக்கே வரமாட்டாங்க அவங்க, கோர்ட்டுப்படி தான் ஏற மாட்டாங்க. ஆனால் வண்டியை எடுத்துருவாங்க அவங்க. மார்வாடி எல்லாருமே ஷேரு ட்ரேடிங்ஸை பற்றி அவங்க நல்லாவே தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம தான் சினிமாவை தாண்டியே போகலையே. நமக்கு சினிமாவில் தான் ஒரு விஷயத்தை சொல்லித்தர வேண்டியிருக்கு. ட்ரேட் மார்க்னு ஒன்று இருக்குது, ட்ரேடிங்ஸ் ஒன்று இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, ஷாக் மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறது? நமக்கு சினிமாவில் வர்றது சொல்கிறோம். பணத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. ஆனால் எல்லாத்தையும் சாதிக்கணும்னா இங்கே பணம் வேணும், பணமும் வேணும். ஆமாம். ஓகே, மார்வாடி ஒரு 10 ஃபிஷிங் போட்டு வாங்கி விட சொல்லுங்கள், விடுறாங்களான்னு பார்ப்போம். விட மாட்டாங்க. இந்த நம்பகத்தன்மை இல்லாத அடுத்தவங்களை நம்புற தொழிலே அவங்களுக்கு ஆகாது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பல விஷயங்கள் அரசியல் சூழலில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாலும் கிரைம் விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் அதை தாண்டி சமீபத்தில் நீங்கள் வந்து மார்வாடிகளினுடைய வரலாறு அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க. ஊடகங்களில் பெரிய பேசுபொருளாக மக்கள் மத்தியில் அது பார்க்கப்பட்டிருந்தது. அதுக்குள்ளே நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்ன? அந்த மார்வாடிகளினுடைய வரலாறு மக்கள் மத்தியில் அது நிறைய பேசப்பட்டது. அது வைரலாக அந்த வீடியோ போச்சு அப்படின்னா மக்களுக்கு அப்படி ஒரு பெரிய விஷயமே தேவைப்பட்டிருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த பெல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை அடிக்க ஆள் இல்லை. நான் அடித்தேன் அந்த பெல்லை போய், வேறு ஒன்றும் இல்லை. அது நத்திங். அதில் ஒன்றுமே நான் ஒன்றும் பெரிய ஸ்பெஷலாகலாம் பேசலை. நான் பழகிய நபர்களுடைய அவங்கள்ட்டேருந்து கிடைச்ச டேட்டாவை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சுருந்தேன். ஒரு 6 மாத சேகரிப்பு தான். சேகரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் மொத்தமாக உருவாக்கக்குள்ள அட நம்ம வாழ்கிற லைஃபு தப்பு அப்படின்றது அப்போ தான் உணர முடிஞ்சது. சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக் ஒன்று நிச்சயமாக படிங்க. அதில் ரொம்ப அருமையான புத்தகம். இந்த புத்தகத்துக்கு முன்னாடி 2000 வருஷமாக இருக்கலாம், 5000 வருஷமாக இருக்கலாம், வள்ளுவன் எழுதிய திருக்குறள் வந்து ஆகப்பெரும் சைக்காலஜி ஆஃப் மணி. அதில் இல்லாத விஷயமே இல்லை. ஒரு குறளும் சொல்கிறான். ஒரு குறளில் சொல்கிறான் வள்ளுவன். அதில் தான் வினைச்சொல் முன்னாடி வரும். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கு எகுதனில் கூறியது அப்படின்னு. பணத்தை சம்பாரிச்சிடுறா, செருணர் செருக்க இருக்க, உன்னை பார்த்து நையாண்டி நக்கல் பண்ணவன் இல்லை, செருக்க இருக்க அறுக்கிறதுக்கு எகுதனில் கூறியது. எகு ஆயுதத்தை உண்டதோடு கூர்மையானதுராது அப்படின்னு சொல்கிறான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவனுக்கு பொருளாதாரத்தோட மேம்பாடு தெரிஞ்சிருக்கு. பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. அருளாருக்கு உலகில் பொருளாருக்கு உலகில் நான் வள்ளுவேன். அப்போ ஆதி காலத்திலேருந்தே மணியோடைய வேல்யூன்னு நமக்கு தெரிஞ்சில்லை. சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கு வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மேதை, அதாவது பேர் கூட சொல்ல, ஒரு மேதை ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருந்தாராம். பணம் வச்சுருந்தானா அவர் வந்து பார்களில் உறக்க சத்தமிட்டு பேசுவதும், நிறைய நோட்டு பணங்களை நம்மளே வச்சுருந்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்ம மட்டும் 500 ரூபா தாளை பாக்கெட்டில் வைக்கிறது ஒரு பழக்கம் இருந்திருக்கு. எல்லாருக்குமே 500 ரூபா தாள்களை வைக்கிறது, அப்படி பணத்தை கேஷை எண்ணி போட்டு விளையாடுறது இதெல்லாம் பார்த்துருப்போம். அது அந்த புத்தகத்தில் இருக்குது. அது ஒரு கொஞ்சம் பெருமையாக நினைப்பாங்க சில பேர். ஆமாம், அந்த புத்தகத்தில் இருந்திருக்கு. அதில் முதல் பேஜே அதுதான். மேதை அப்படி இருந்தாரா பயங்கரமாக. பணத்தை மேலே பாரில் உட்காந்துருக்குள்ளே டக்குன்னு காசை கொடுத்து எதிர்த்தாவில் போய் கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது தண்ணியில் தூக்கி விட்டு வீசி யார் தூரத்தில் வீசுறது அப்படின்லாம் போட்டியெல்லாம் வச்சாராம். இது மாதிரி அவருடைய வாழ்க்கை முறை இருந்திருக்கு. பிற்பாடு அவர் எல்லார்கிட்டையுமே அடுத்த நாள் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு லைட் ஒன்று லேம்ப் உடஞ்சி விழுந்துருது. $500 என்னமோ கேட்குறாங்க இந்த லேம்புக்கு. என்னட்டே பணம் கேட்குறேனே அப்படின்னு சொல்லி $5000 தூக்கி போட்டு என் மூஞ்சிலே முடிக்காத போ அப்படின்ட்டு போனாராம். அப்போ அந்த மேதை செஞ்சது எவ்வளோ முட்டாள்தனம், எவ்வளோ குழந்தைத்தனம், இது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் எத்தனை முறை செஞ்சுருக்கோன்னு மட்டும் யோசிப்போம். இன்க்ளூட் மை செல்ஃப். சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷனல் ஆகி காசை விட்டு எறிஞ்சோம்னா லாஸ் தான் ஆகும். அது தேவையில்லையே. லேம்ப்பு ஒன்று நான் உடைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் லேம்ப்பு நான் உடைக்கலை.
முதல்ல தெரிஞ்சுக்கோ, லேம்பை நான் தொடவே இல்லை. என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, நான் அந்த லேம்பை உடைக்கிறேன்னா அந்த ஸ்டாண்ட் எடுக்கணும். அடுத்த ஸ்டாண்டு லேம்பை உடைச்சா லேம்ப் எவ்வளோடா? புது லேம்பு தான் நீ சொல்கிற $500, இது பழசாயிட்டு, அதனால் $200 தான் கொடுப்பேன். அப்படி தானே பேசணும்? பேசணுமா இல்லையா? கட்டாயம் அப்படி தானே பேசணும். 3வது ஸ்டாண்டு, நான் உன்னோட கஸ்டமர், தவறுதலாக உடைஞ்சிது, அதுக்கு நீ எனக்கு ஃபைன் போடுவியா? நான் கொடுக்கணுமா வாங்கின்னு கேட்டுருவேன். 3 தான் ஒரு பொருளாதாரத்தில் விவரம் தெரிஞ்சவங்க பேசுகிறது. ஆனால் இந்த மேதை அப்படி செய்யலை. பணத்தை விட்டு வீசுகிறாரு, போடான்ட்டு போகிறாரு. கடைசியாக பிற்பாடு அவர் வந்து லாஸ் ஆகுறார். தட்ஸ் த சைக்காலஜி ஆஃப் மணி. இந்த புத்தகம் இதை தான் சொல்ல எத்தனிக்குது. அந்த புத்தகம் அதை நோக்கி தான் ட்ராவல் ஆகுது. நம்மள்ட்ட எவ்வளோ செல்வம் இருந்த போதும் நம்ம எவ்வளோ மற்றவங்கள்ட்ட பண்போடு நடந்தோம் அப்படின்றது தான் இந்த புத்தகம் சொல்ல நினைக்குது. வேறு ஒன்றுமே இல்லை. சிம்பிள். இது போட்டு குழப்பியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. சாதாரண விஷயம். நீ பணக்காரனாக இருந்தாலும் பண்போடு அடுத்தவன்ட்ட இருந்தீங்கன்னா தான் அது உனக்கு ஒரு மரியாதை. எவ்வளோ பணக்காரவங்க இப்போ எளிமையாக இருப்பாங்க. இப்போ விகேடி பாலன் ஐயா, சேலம் ஆர்ஆர் பிரியாணி, இவங்களெல்லாம் நம்ம இதுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறோன்னா அவங்க ரொம்ப எளிமையாக பேசுறது. நிறைய பணம் இருந்தால், நிறைய பணம் மக்களோட ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சாதாரணமாக பழகிறது. அதுதான் இதில் விஷயம். இன்னொன்று, இது 2 பேரை பற்றி இந்த புக்கு சொல்லுது. ரொனால்ட் ரீட்டை பற்றியும் ரிச்சர்ட், இந்த 2 பேரை சொல்லுது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த 2 பேரோட முகப்பு சொன்னாலே உங்களுக்கு ஓவரால் இந்த புக்கோட ஃபினிஷிங் வந்துடும். ரொனால்டு என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு சாதாரண பணியாளர், ஸ்வீப்பரு, பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாரு, ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாரு. இது ரொனால்டு சந்தோஷமாக இருக்கார். அவரும் ஒரு $8,000 ஒரு வீடெல்லாம் வாங்குறாரு. எதுவும் இல்லைன்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ரிச்சர்ட் என்ன செய்கிறாருன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று கட்டி, ஸ்விம்மிங் பூலு, 14 பெட்ரூமு, கார் மேலே போகிற மாதிரி ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக வீடு கட்டுறாரு. பட் ஆனால் ஒன் டைம் அவரோட டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடுறாரு. ரொனால்டு தன்னுடைய மனைவிக்கு சொத்து போக மீதி சொத்து பொதுவுக்கு எழுதி வைக்கிறாரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், ரொனால்டை சார்ந்தவனுக்கு. ரொனால்டுகிட்ட ஒன்றுமே இல்லை, ஏது இவ்வளோ காசு, அவர்கிட்ட எப்படி வந்துச்சு இந்த பணம் அப்படின்னா அவரோட சேமிப்பு. தட்ஸ் வை. இப்போ நீங்கள் கேட்டால் மார்வாடிக்கு வந்துடலாம். மார்வாடி பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்வாடி பகுதிகளிலேருந்து வந்தவங்க தான் மார்வாடி, ஜெயின். இப்படி அவங்களுடைய பிஸ்னஸ் டேம் பார்த்தீங்கன்னா சேடு எப்படி ஒன்று வச்சுக்கோங்க, அப்படி உள்ளவங்க. அவங்க இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா பூராவுமே எல்லா மாநிலங்கள்லையும் இருக்காங்க. ஒரு தான் நம்ம தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவங்க வந்து 100-150 வருஷம், அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேயே அவங்க இங்கே வந்திருக்கணும், என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால். ஏன்னா அவங்க 4 தலைமுறையெல்லாம் இங்கே இருக்காங்க. ஒரு தலைமுறைக்கு 70 வயசு போட்டாலே எங்கேயே போகுது கணக்கு. 4 தலைமுறையெல்லாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. தமிழகம் முழுக்க எல்லா பகுதியிலையும் இப்போ எல்லா ஊர்கள்லையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மார்வாடிகள் மிக முக்கியமாக ஒன்று அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது, கடன் கொடுத்து வியாபாரம் பண்ண மாட்டாங்க, கடனும் வாங்க மாட்டாங்க. கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவாங்க, கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல எந்த அளவுக்கு அது அடிமாட் ரேட்டுக்கு கம்மி பண்ணி வாங்க முடியும் வாங்கிடுவாங்க. விற்கிறப்ப கேஷுக்கு விற்கிறது தான், கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை. அது விட்டு அவங்களுக்கு வர்ற சரியான லாபத்தில் பொருளை வைப்பாங்க. அவங்க கையில் வச்சுருக்க தொழில் எதுவுமே பார்த்தீங்கன்னா கேஷ் டு கேஷ் விளையாடுற கேம் பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும். பணத்தை போட பணத்தை எடு, அடகு கடை, எலக்ட்ரிக்கல்ஸ் கடை, இதெல்லாம் நீங்கள் கடனே வைக்க முடியாது. எலக்ட்ரிக்கல்ஸ் கடையில் போய் எங்கேருந்து கடன் வைக்கிறது? ஆனால் மளிகை கடை வச்சிங்கன்னா நீங்கள் கடன் கொடுத்து தான் ஆகணும். பால் வியாபாரத்தில் மந்த்லி பால் வியாபாரம் பண்ணணும். எந்த மாதிரி உடையது பேப்பர் பிஸ்னஸ் பண்ணிட்டு பேப்பர் போடுற வேலை, இந்த இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் மார்வாடிகள் அவங்க தான் முதலாளிகளாக இருப்பாங்க, உழைப்பாளிகளாக அவங்களே தான் இருப்பாங்க. யாரையும் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டாங்க, அவங்களே தான் செய்வாங்க. இப்போ நம்ம செய்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் மார்வாடிகளும் ஒத்துப்பாருங்க. நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம செய்த வேலைகளில் அவங்க மார்வாடி செஞ்சுருப்பாங்களாம், செய்ய மாட்டாங்க. நீங்கள் படத்துக்கு போய் தியேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பீங்க, மார்வாடி தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறது கிடையாது, வீட்டில் உட்காந்து பார்க்குறதோடு சரி. நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, 100% அவங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வெஜிடேரியன், 95% வெஜிடேரியன். இப்போ அசைவம் சாப்பிட்றதா தகவல். நமக்கு பார்ட்டி என்ஜாய்மெண்ட்னா ட்ரிங்க்ஸு தவிர வேறு எதுவும் தெரியாது நமக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வைப்பு ப்ரோ வைப்பு பண்ணுறோன்ட்டு பைக் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது மல்லாக போய் சாப்பிட்றது, இது நம்மளோட கேரக்டரு. அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்கள அதிகபட்ச என்ஜாய்மெண்ட்னால ஸ்வீட்டு சாப்பிட்றது, வீட்டில் உட்காந்துருக்கிறது தான். பாக்கப்படி பர்த்டே பார்ட்டி, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி, எந்த பார்ட்டியும் அவங்கள்ட்ட கிடையாது. நம்ம இறப்பே பெருசாக கொண்டாடுவோம். மிகப்பெரிய பொருளாதார செலவில் தான். இன்றைக்கெல்லாம் ஒரு டெத்து வந்து குறைந்தபட்சம் டவுனில் கூட பரவாயில்ல நெறியாளர். இங்கே வந்து வண்டிகளில் போகுது. இப்போ இந்த பென்சில் ஒரு வெஹிக்கிள் வந்து கலக்கிட்டு இருக்கு சிட்டியை, அது வாடகை. அது வண்டி நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். பட் அவ்வளோதான், போயிட்டு முடிஞ்சுது. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு டெத்து எடுக்கணும்னா குறைந்தபட்சம் 2-3 லட்சம் ரூபா பணம் தேவைப்படுது.
பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. வயசுல மூத்தவங்க பெரியவங்களா இருந்தா இன்னும் அடிச்சு ரெகலை விட்றாங்க கிராமத்தில். இன்னும் ஃபெஸ்டிவல் மாரி அது நடக்குது. அப்போ இவ்வளோ பெரிய பேமெண்ட்டாக அவங்க அழிக்கிறதே கிடையாது மார்வாடிஸ். நீங்கள் பாருங்கள், மார்வாடி டெத்து எங்கேயாவது நீங்கள் போயிருக்கீங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப பெரிய ஸ்பெண்டிங் கிடையாது. அவங்க செலவழிக்கிற ஒரே ஒரு விஷயம் கல்யாணத்துக்கு மட்டும்தான். அதுவும் அவங்க டீமுக்கிட்ட தான் விளையாடுவாங்க. அதுவும் அந்த பணத்தெல்லாம் தூக்கி போட்டு அது அவங்க டீமுக்குள்ளே தான் பண்ணுவாங்க, வெளியிலலாம் வரமாட்டாங்க. நம்ம திரைப்பட நடிகர்களுக்கு பதாயைக்கு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ரோஹிணி தேட்டர் வாசலில் 4 மணிக்கு லாரிலேருந்து கீழே விழுந்து செத்தும் போயிடுறோம். அப்புறம் உட்காந்து ஒப்பாரியும் வைக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். ஐபிஎல் கிரிக்கெட்டில் நம்ம வந்து போய் சீட்டு பிடிக்கிறதுல இடம் பிடிச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஐபிஎல் கேம் அவங்க விளையாடுவாங்க. அதாவது பெட்டிங் மேட்ச் அவங்க பண்ணுவாங்க. ஓகே, வீட்டில் உட்காந்துக்கிட்டே வீட்டில் உட்காந்துட்டு நம்ம போய் அங்கே போய் முண்டி அடித்து நிற்கிறது. ஓனர்ஸாகவே இருக்காங்க நிறைய. ஆமாம், நிறைய பேர், டீமோட ஓனர்ஸ் நிறைய பேர். நான் தான் சொல்கிறேனே, அம்பானி அதானிலேருந்து பில்கேட்டே மார்வாடி தான். அவங்களோட ஆர்ஜினே தமிழ் மார்வாடி ஆர்ஜின் தான் அவங்க. அடுத்தது அனாவசியமான விஷயங்களே அவங்க பேசுவது கிடையாது. பிஸ்னஸ் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுவாங்க. வேறு எந்த அன்னெசரி டாக்கும் அவங்கள்ட்ட இருக்காது. ரெண்டாவது ப்ரொஃபஷனல் டைமிங் ரொம்ப கீப்பப்பிங். நம்மள்ட்ட அது ரொம்ப டைமிங் மிஸ்ஸிங்னா அது நம்மள்ட்ட நிறையா இருக்குது. நம்ம டைம் படி இருந்தால் என்னட்ட வேலை செய்கிறவங்களே என்னை வெறுக்கிறாங்க. எனக்கு காலைல 8:30 ஆஃபீஸ் திறக்கணும், நைட் 8:30 மூடணும். இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம். நேரம் அதில் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரம் தவறாமல். ஆமாம், நேரம் வள்ளுவனே சொல்லிட்டான், நேரம் தவறணும். எந்த காரியத்தை யாரால் செய்ய முடிக்கல, எவன் ஒருவன் காலம் தாழ்த்தாமல் ஒரு வேலையை செய்கிறானோ அவன் வெற்றி பெறுவான்னு வள்ளுவன் சொல்கிறான். வள்ளுவனை விடவா நம்ம பெரிய ஸ்டடி பண்ணிட போகுது, சைக்காலஜி பண்ணியோ எதுவோ இல்லை. வள்ளுவன் சொல்லாத விஷயங்கள் இல்லை. அப்போ நேரம் தவறுறது அவங்கள்ட்ட இருக்காது. கடை திறக்கிற நேரம் தான் திறப்பாங்க. ஒரு 50 பவுன் கூடுதலாக இருக்குது, உடனே 7 மணிக்கு காலைல கடை திறனா திறக்க மாட்டாங்க. 8:30 கரெக்டாக ஷார்ப்பாக கடை திறந்துருவாங்க. லஞ்சு பிரேக் விட்டுருவாங்க, வீட்டில் போய் சாப்பிட்டு தூங்குவாங்க. அந்த தொழில்னா அதில் மட்டும்தான், வேறு எந்த கான்சன்ட்ரேஷன் கிடையாது. ஜாயின்ட் ஃபேமிலி தான், அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே வீடு தான், ஒரே வீடு ஒரே சமையல். நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ற இடத்துல வந்து சமையல் டிஃப்ரெண்ட் ஆகும். சனிக்கிழமை நம்ம யாராவது சாப்பிட மாட்டோம், அப்போ இன்னொரு சமையல் சமைக்கணும். இல்லை நான்வெஜ்ஜில் சிக்கன் ஒருத்தர் வாங்கிட்டு வருவோம், மட்டன் ஒருத்தர் வாங்கிட்டு வருவோம், ஃபிஷ் ஒருத்தர் வாங்கிட்டு வருவோம், கலந்துரும். 3 சமையல் 4 சமையல் சமைக்கணும். பட் அவங்க அது இல்லை, ஒரே சமையல் ஒரே சாப்பாடு. அந்த பிஸ்னஸை பொறுத்தவரையிலையும் மார்வாடிகள் இப்போ காலேஜெலாம் படிக்கிறாங்க. ஆனால் காலேஜ் படித்தாலும் சொச்ச நேரம் நீங்கள் கடையில் தான் இருக்கணும். எங்கே வேணா போ, கடைசி இங்கே தான் வரணும். எல்லாரும் வேலையை தான் பார்ட் டைமில் பார்ப்போம், அவங்க வேலையை தான் முக்கியமாக பார்ப்பாங்க. படிப்பு கொஞ்சம் பார்ட் டைம் தான். அவங்க தேவையான படிப்பு இங்கிலீஷெலாம் நல்லா பேசுவாங்க. ஜெயின் ஸ்கூல்லாம் போய் பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும் ஜெயின் ஸ்கூல்லாம். அவங்க இப்போ எஜுகேஷன்லேயும் வர்றாங்க அவங்க உள்ள. பட் அவங்களுக்கு இது தேவைப்படலை. இப்போ நம்மள்ட்ட ஒரு தவறான புரிதல் நம்ம மைண்ட் செட் உள்ள ஒன்று இருக்குது தெரியுங்களா? இது ஐயா விகேடி பாலன் தான் சொன்னார். மாஞ்சி 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 நீ ஒருத்தண்ட வேலைக்காரனாக இருக்கிறியா, நீ உருப்படவே மாட்டேன், கடைசி வேலைக்காரனாக தான் இருப்பேன் அப்படின்னாரு அவர். விகேடி பாலன் இறந்து போயிட்டார் ஐயா, போன வாரம் இறந்துட்டார், சமீபத்தில் இறந்துட்டார். எனக்கு ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் அவர் மேலே, எனக்கு ரொம்ப அபிப்பிராயம். ஒரு முறை தான் நேரில் சந்திச்சிருக்கோம், ரொம்ப பேசிக்கலை, ஆனால் ரொம்ப எனக்கு அவர் மேலே அபிப்பிராயம் அதிகம். எதுக்காக வேண்டி இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் குயிக் மணி அப்படின்றது தான் நம்ம மைண்ட் செட்டு. ஸ்லோ அண்ட் ஸ்டடி மணிங்கிறது நம்ம மைண்ட் செட்டில் இல்லை. பிகாஸ் அவங்க வச்சுருக்க அடகு கடை ஸ்லோ அண்ட் ஸ்டடி மணி. ஃபுல் சேஃபரான தொழில் ஒரு அடகு கடை, ஃபுல் செக்யூர். அந்த நகையை மட்டும் நீங்கள் பத்திரமா வைக்கணும், திருடு கொடுத்துடக்கூடாது. அவங்க கொடுக்குற பணத்தை விட அது அதிகமான நம்ம கையில், அவங்க கையில் அதிகமான மதிப்பீடு தான். நீங்கள் அந்த நகையை பத்திரமா வைக்கணும். அதுக்கு அவங்கள்ட்ட ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ 2 பைசா குறைஞ்சி எந்த மார்வாடிகள்லையும் அடகு கடை கிடையாது. 2 பைசா, 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபா வட்டி. நீங்கள் அதே அவங்க கொண்டு போய் பேங்க்கில் 1 லட்ச ரூபாய்க்கு 1000 ரூபா வட்டியில் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தாலும் 1000 ரூபா வட்டி மிச்சம். பேங்க்கில் லாக்கர் ஃப்ரீ, உள்ளே வச்சுட போகிறாங்க. இதுபோல் லாக்கரில் நிறைய நகை வச்சு ஓடின்னு சொல்லுவாங்க, அதில் பணமும் கொடுக்கும் வங்கி அவங்களுக்கு. அங்கே உள்ளே வைக்கிறது இவங்க நகை தானே. நீங்கள் மார்வாடி கடைக்கு போயிட்டு காலையில் பணத்தை கொடுங்க, 3:30 மணிக்கு மேலே வாங்க ஜீன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் வட்டியெல்லாம் கணக்கு பண்ணி கையெழுத்தெல்லாம் அப்பயே வாங்கிடுவாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டி அந்த ஜுவல்லை எடுத்தாலும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதுதான் நடக்கும். ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆனவங்கள்ட்ட வேணால் லாக்கர் இருக்கும், அது பெரிய லெவல் நகை குவான்டிட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த கஸ்டமர் உடனே எடுப்பாங்க, எந்த கஸ்டமர் எடுக்க மாட்டாங்க. இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அது ஒரு விஷயம். அடுத்து 1 மாதம் முடிஞ்ச பிறகு தான் உங்கள்கிட்ட வட்டி வாங்கணும். நான் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா தர்றேன், 1 மந்த்து முடிச்சதும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். பட் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த பிஸ்னஸுக்கான லாபம் நீ கடைக்குள்ள என்ட்ரி ஆனதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்களுக்கு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த குறைவான லாபம்னு சொன்ன 1 லட்ச ரூபாய்க்கு 2000 ரூபா, 10 லட்ச ரூபா வெளியில் போயிருந்தால் 20000 ரூபா மாதம். அதை 10000 ரூபா தான் உங்களுக்கு வரும். ஏன்னா 10000 ரூபா நீங்கள் பேங்க் வட்டி கட்ட போகிறீங்க. எவ்வளோ பாருங்கள், சேஃபர் அண்ட் செக்யூர்,
லாக்கருக்கு அங்கே தனி பேமெண்ட் கட்ட போகிறது கிடையாது. அதில் ஓடிலேயே பணம் வாங்கிக்கலாம். இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மணி. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்க போகுது, இந்த 10க்கு 10 ஒரு ரூம் போதும், கொஞ்சம் உட்கார்றது. இப்போ தான் வந்து டெஸ்கெல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம். கீழே பாய் தான் விரிச்சிருக்கோம். நீங்கள் வேணால் பாய் விரிச்ச கடையே இருக்குது, வேணா வாங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான், நீங்கள் ஷூட் கூட பண்ணீங்க, நான் அலோவ் பண்ணி தரேன், வாங்கி தரேன். அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்குது. கீழே பாய் தான் விரிச்சிருக்கோம், கீழே தான் உட்காந்துருப்பாங்க. அப்படியே ஒரு தெராசு வச்சுருக்காரு. இன்னும் ஒரு எலக்ட்ரானிக் தெராசு கூட வாங்கலை. பழைய தெராசு இப்படி அம்மறது இருக்கும் தெரியுங்களா, அந்த தெராசு. எலக்ட்ரானிக் தெராசுலாம் 1500 rupees தான். நீ பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேட்குற இளைஞர்களுக்கு இதை விட வேறு என்ன பண்ணணும், வேறு என்ன தொழில் வேணும்? ஃபுல்லாக நகையை வாங்கி வச்சாச்சு, சேஃப்டி. நீங்கள் ஓடினாண்ணே பணம் கட்டலண்ணே நகையை நான் ஏலம் விட போகிறேன் 11 மாதத்தில். ஒரு 3 நோட்டீஸ் உங்களுக்கு அனுப்பிட்டு ஏலம் மீன்ஸ் நான் எடுத்துக்க போகிறேன், ப்ராஃபிட் தானே. அப்படியே வாஷ் பண்ண நகையை க்ளீன் பண்ணிவிட்டு டெஸ்கில் வச்சா விற்றுட்டு போகுது. கரண்ட் ரேட்டுக்கு விற்றுருமில்ல அந்த நகை. என்ன ஒரே ஒரு ரிஸ்க்குனா, நம்ம இளைஞர்களுக்கு இது நல்ல நகையாக கவரிங்கான்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நாலேஜ் வேணும். அதுக்கும் கோர்ஸ் வந்துட்டு ஏங்க ஜொல்லை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கனாலே கண்டுபிடிச்சிருவீங்க. இது கவரிங் எது, கோல்டு எதுன்னு ஈஸியாக தெரியும். அது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. எத்தனை கிராம் கோல்டுன்னு கூட சொல்லிடலாம். இது அவங்க பண்ணுற ஒரு எளிமையான, மிக மிக எளிமையான தொழில். நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், சம்மந்தம் இல்லாத தொழிலில் கொண்டு பணத்தை போடுறது. இங்கேருந்து ஒரு ஃபாரின் போகணும், நீங்கள் ஒரு கனடா போகணும் அப்படின்னா குறைச்சலாம் 25 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க. 20 லட்ச ரூபாய்க்கு வட்டி போடுங்க, ஒரு 2 காசு வட்டி போடுங்க, 40,000 ரூபா மாதம். 2 காசு வட்டி போட்டால் 12 20 40,000 ரூபா வட்டி. 2 காசு வட்டி தான். நான் அக்கப்பூர் அநியாய வட்டியெல்லாம் சொல்லலை, வெறும் 2 காசு வட்டி போட்டால் 40,000 ரூபா வட்டி. நீங்கள் உள்ளூர்லேயே இருப்பீங்க, வீட்டிலேயே சாப்பிடுவீங்க, சொந்த பந்தம் உறவுகள் எல்லார் வீட்டும் போவீங்க வருவீங்க. ஆனால் உங்கள் பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் 2 காசு வட்டியில். அப்போ உங்களுக்கு இதே பேங்கில் வச்சாலும் 40,000 ரூபா 20,000 வட்டி அங்கே போய்ட்டால் 20,000 ப்ராஃபிட் தான். சேஃபர் தொழில். நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் எங்கேயும் போகல வரல, ரிஸ்க்கே இல்லைன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் மழை பெஞ்சண்ணே வெயில் அடிச்சண்ணே வட்டி ஏறிக்கிட்டே தானே இருக்க போகுது. சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் 5 காசு 10 காசு வட்டி கொடுத்துட்டு லோன்னு தொங்கணும். அதில் உங்களை 5 காசுக்கு மேலே ஒருத்தவங்க வட்டிக்கு வாங்குறாங்கனாலே ரீபே பண்ண முடியாது, அவங்களால பண்ணவே முடியாது. கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நமக்கு அசலை செலுத்த முடியாது, வட்டி கொடுக்க மாட்டாங்க, முடியாது. ஏன்னா அந்த வட்டிக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம கூட அவங்க பிஸ்னஸில் போட்டு அது எடுபட்டால் தான் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்களே. திருப்பி கொடுக்க வயிறு எரியும். ஐயோ 10,000 ரூபா வட்டியா 1 லட்ச ரூபாய்க்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்கல்ல. 10 பைசான்னா அது அவங்க 10 மாதத்தில் அந்த அசலே தாண்டிடும். அவங்க எப்படி கொடுக்க முடியும், உங்களால் கொடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ஜென்யூனான தொழில் அவங்க பண்ணுறது. அடுத்து காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. பட் மார்வாடிகள் கார் வச்சுக்கிறது இல்லை. நம்ம மார்க்கெட்டில் எந்த கார் வந்தாலும் உடனே அதை வாங்கணும். நம்ம வந்து என்ஜாய் செல்ஃபுங்கிற மைண்ட் செட் நம்மள்ட்ட அதிகம். நல்ல மொபைல் யூஸ் ஆகுது, சுத்தமாக கண்டமாகி ஒன்றுமே இல்லாமல் கொடுத்த பிறகு வேறு மொபைல் வாங்கிக்க வேண்டியதானே. 1.5 லட்ச ரூபா எனக்கு ஒரு மொபைலுக்கு காட்டுறாரு. நானும் பார்த்தேன் அந்த மாடல், எனக்கு பிடிச்சிதான் இருந்துச்சு. ஃப்ளிப் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தது. கேட்டேன், இது ஒன்ஸ் கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. சார் 100% கீழே விழுந்தால் அவுட்டு தான் மொபைல் அப்படின்னு. எல்லா மொபைல் மாதிரி தான் 10,000 ரூபா மொபைல் எப்படியும் அதில் இது கூட கட்டேரில் போட்டு அடித்தா ஒன்றும் செஞ்சிடறது இல்லையா. இதெல்லாம் தயாராகிட்டதுங்க. பட் அதுக்கு அந்த கவரும் இல்லை மடக்கி முடுறதுக்கு. 1.5 லட்ச ரூபா வாங்கி பொக்குன்னு விழுந்து முடிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்னு. ரெண்டாவது அவங்க வந்து அதுமாரி விஷயங்கள்லாம் செலவு பண்ணுறதில்ல. அடுத்து நம்ம வச்சுருக்க மோட்டர் பைக்ஸ் கேஜெட் சொல்லிட்டேன். மோட்டர் பைக் காரு மார்வாடிக்கிட்ட காரே கிடையாது. நீங்கள் வாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் போவோம். கார் வச்சுருப்பாங்க, சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. ஓகே, காருக்கு ஃபைனான்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்கள்கிட்டே கார் கொடுப்பாங்க, ஃபைனான்ஸும் கொடுப்பாங்க, ஃபுல் ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. 4 லட்ச ரூபா காரு 4 லட்ச ரூபாய்க்கு பணம் கட்டவே வேண்டாம், மாதம் மாதம் இஎம்ஐ கட்டு அப்படின்னு. அதுக்கும் 2 காசு வட்டி தான் போடுவாங்க. 4 2 8,000 ரூபா வட்டி ப்ளஸ் கேபிட்டலில் கொஞ்சம் அமௌண்ட் போடுவாங்க. 15,000 20,000 இஎம்ஐ கட்டுவீங்க, 8,000 வட்டி போயிடும், 12,000 அசலில் வரும். எப்போ கட்டுறது, நான் எப்போ முடிக்கிறது, நீங்கள் முடிக்கவே முடியாது. ஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுனா 3 காசு வட்டி போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் பணத்தை பூரா கொடுத்துட்றேன், என்ன ஆளை விட்டுருக்கேன்டா, 3 காசு வட்டி. உங்கள்கிட்ட இருந்த பணத்துக்கு எப்படி பார்த்தாலும் லாஸ் இல்லை. நீங்கள் காரை தூக்கிட்டுலாம் ஓடிட முடியாது, அவங்கள விட்டுட்டுலாம். எங்கே இருந்தாலும் வண்டியை அவங்க எடுத்துருவாங்க. அதேமாரி சட்ட ரீதியாக அதுக்கான எல்லா விஷயங்களுமே அவங்க சட்டம் அங்கே தான் பாயிண்ட்டு. சட்டத்துக்கே வரமாட்டாங்க அவங்க, கோர்ட்டுப்படிலாம் ஏற மாட்டாங்க. ஆனால் வண்டியை எடுத்துருவாங்க அவங்க. அவங்களுடைய மிகப்பெரிய டெக்னிக்கலாக அதுவும் ஒன்று. டைம் வேஸ்ட் பண்ணுற எந்த வேலையும் செய்கிறதில்ல. கோர்ட்டுப்படி ஏறுறது. இப்போ ஒரு கார் தூக்க எனக்கு தெரிஞ்ச அனுபவம் இருக்குது. கார் தூக்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி தான் உங்களை கூப்பிடுவாங்களே. கார் எடுத்து கொடுத்துட்டீங்களா, நீங்கள் கேட்ட காசை கொடுத்துருவாங்க. ஜி 20,000 கொடுங்க, சார் இன்னும் உங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அடுத்த மேட்டருக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் கடன் கேட்பீங்கல்ல, அந்த வேலையே வேலை முடிஞ்சதுன்னா அதோட அவுட் அவ்வளோதான். அந்த டீமே அப்படியே தூக்கி போட்டு அபார்ட் பண்ணிட்டு புது டீம் அடுத்த வாட்டி கேட்சப் பண்ணிக்குவாங்க. நான் ஒரு தேர்ட்ட கேட்டேன், நாங்கள் ஒரு வண்டி போய் தூக்கணும். அந்த வண்டி கந்தரகோலமாக ஆயிடுச்சு, எதுக்குமே ஆகாது அது. ஆனாலும் போய் தூக்கணும் அந்த வண்டி எடுக்கணும்னு சொல்லி எடுத்து கேட்டார்.
நம்மளும் போய் எடுத்து கொடுத்தாச்சு. நான் சொல்கிறதே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. அவர்கிட்ட கேட்டேன், இந்த வண்டி நம்ம செலவு பண்ண காசுக்கு இதில் ஒன்றுமே ஒர்த்து இல்லையே அப்படின்னு கேட்டேன். இல்லை ஜி, நம்மள்ட்ட லோன் வாங்கிட்டு ஏமாத்திடலாங்கிற எண்ணம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஓகே, அதுக்காகவாவது அதை நம்ம வந்து எந்த சூழ்நிலை தூக்கிட்டு வந்துடணுங்கிறது தெரியும் கஸ்டமருக்கு. ஓகே, இவன் விட மாட்டான், வண்டி இவன் தூக்கிடுவான்னா தான் டியூ கட்டுவான். அட இந்த வண்டியை ஏமாத்திச்சுன்னா அடுத்த அவன் கஸ்டமர் இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்லுவான், என் வண்டியை ஏமாத்துறேன் என்ன பண்ணிட்டான் என்னன்னா, அப்புறம் தொடர்ந்து பிஸ்னஸ் இப்படியே போயிடும். வண்டி தூக்கணும்னா வண்டி தூக்கிடணும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு விஷயம். மார்வாடிகள் ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறது கிடையாது. பசங்களுக்கு சரி, ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க. 20 வயசு ஒரு டிகிரி முடிச்சானா உடனே கல்யாணம் தான். ஏன்னா நம்ம 35 வயசு வரைக்குமே லைஃப்பில் செட்டில் ஆகிறோம் கல்யாணம் ஆகிட்டு அவங்களுக்கு இல்லை 2 பேருக்கும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆகலை. லைஃப்பில் செட்டில் ஆகிறோம்னு சொல்லி 35 வயசு வரைக்கும் அந்த திருமணத்தை பற்றியான யோசனைகளும், அது பற்றியான கனவுகளும், அதை பற்றியான சிந்தனைகளும், அது எப்படி இருக்கும், அந்த நம்ம மனைவி எப்படி அமைவா, அது சம்மந்த உறவுகள் எப்படி அமையும், இந்தந்த மாதிரி ஒய்ஃப் வேணும் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் ஒரு படத்தில் வெட்டி ஒட்டுவார்ல, போட்டாவா ஒட்டுவார் பாருங்க. சின்ன வீடு நினைக்கிற படத்து பேர். பல நடிகையோட போட்டா ஒட்டி பார்த்தா கடைசியாக கல்பனா வருவாங்க ஒய்ஃபா. யார் ஊர்வசியோடைய சகோதரி வருவாங்க, இறந்துட்டாங்க. ஸோ அது மாதிரியான திங்கிங்லேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம். இது ஜாப்பனீஸோட மைண்ட். அது ஜப்பானீஸ் ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறான் பசங்க பொண்ணுங்களுக்கு. முதல்ல அந்த விஷயத்தை ப்ரோக் பண்ணிடுறான், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான்டா, அடுத்த வேலையை பாரு. ஓகே, லைஃப்பில் அடுத்த வேலையை பார்த்துட்டு போய். ஏன்னா அவன் தான் உலக கண்டுபிடிப்புகளில் நீ பெரிய அளவில் இருக்கான் ஜாப்பனீஸ். அதை நம்ம உணரணும். இதை எதுக்கு சொல்ல வந்த இந்த ஸ்டோரினா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அதை கட் பண்ணிடுறாங்க அந்த விஷயம். எண்ணங்கள் அடுத்து கவனச்சிதறலுக்கு தொழிலில் இருக்கணும், லவ் வளரணும்னு ரோமியோ மாரி பாட்டு எழுதிட்டு, ஐயோ தமிழ் சினிமாவில் எழுதுகிற காதல் பாட்டு பூரா நமக்கே எல்லாமும் நம்மளை காலி பண்ணுறது தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் புரிய போகிறதில்ல, தமிழ் பாட்டை கேட்டு அவங்க ரசிக்க போகிறதில்ல. நீங்கள் படங்கள் வேணா பாருங்கள். இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, லக்கி பாஸ்கர்னு. யாருன்னா துல்கர் சல்மான். இப்போ மம்முட்டி பையன் தானே அவர். அந்த படம் வந்து முழுக்க பாம்பேயில் நடக்கிற ஒரு ஸ்டோரியாக தான் எடுத்திருந்தான். அதில் எங்கேயாவது அந்த ஹீரோ வந்து தன்னோட டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரியோ எதுவுமாவே படம் எடுக்கிறார். கதையோட மோட்டிவேஷன் தப்பு, அப்படி ஒரு பேங்கில் சீட்டிங் பண்ணி பணக்காரன் ஆகக்கூடாது. ஆனால் அவங்களோட படங்களையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே மணியை பேக் பண்ணி போவோம். ட்ரேட் மார்க்கு, ஷாக் மார்க்கெட்டு, இதெல்லாம் அந்த புக்கில் சொல்லுது சைக்காலஜி பண்ணல. ட்ரேட் மார்க்கு, ஷாக் மார்க்கெட், ட்ரேடிங்ஸை பற்றியெல்லாம் நிறையா அவங்களுக்கு தெரியும். மார்வாடி எல்லாருமே ஷேரு ட்ரேடிங்ஸை பற்றி அவங்க நல்லாவே தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. நம்ம தான் சினிமாவை தாண்டியே போகலையே. நமக்கு சினிமாவில் தான் ஒரு விஷயத்தை சொல்லித்தர வேண்டியிருக்கு. ட்ரேட் மார்க்னு ஒன்று இருக்குது, ட்ரேடிங்ஸ் ஒன்று இருக்குது, ஷேர்ஸ் இருக்குது, ஷாக் மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் யார் சொல்கிறது? நமக்கு சினிமாவில் வர்றது சொல்கிறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே தாண்டி தெரிறதில்லை. ஆனால் அது பல கோடி வர்த்தகம். அடுத்தது சேமிப்பு. நம்மள்ட்ட சேமிப்புங்கிற பழக்க வழக்கமே நம்மள்ட்ட இல்லை. பிகாஸ் நம்ம எல்லாரும் என்னப்பா சொல்லுவோம், சாவுக்குள்ளே கொண்டா போயிட போகிறோம். ரைட்டு, எல்லாருக்குமே தெரியுமீங்க தான். சாவுக்குள்ளே யாரும் எதையும் கொண்டு போக போகிறது இல்லை. இந்த துணி எல்லாத்தையும் எல்லாரும் காமனாக சொல்கிற டைலாக், எல்லாரும் சொல்கிற டைலாக், சாவுக்குள்ளே என்ன கொண்டு போக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிற டைலாக் தான். கொண்டு போக போகிறது கிடையாது தான். ஆனால் நம்ம இருக்கக்குள்ளே பணம் ரொம்ப அவசியம். செத்த பிறகு பணம் அவசியம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் பணம் அவசியம். நம்மளை டெஸ்பாச் பண்ணணும்ல, கொண்டு போய் அடக்கம் பண்ணணும், ஃபீனோல் பண்ணணும், அதுக்கு பணம் வேணும். ஆனால் பணத்தினால இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு கிடையாது தான். பணத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. ஆனால் எல்லாத்தையும் சாதிக்கணும்னா இங்கே பணம் வேணும், பணமும் வேணும். ஆமாம், ஓகே. பணம் எல்லாத்தையும் சாதிக்காது, ஆனால் நீ சாதிக்கணும்னா கண்டிப்பாக பணம் வேணும், அதில் மாற்றமே கிடையாது. பணம்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு எப்போ சொல்லலாம்னா, நம்ம நிறையா பணம் சம்பாதிச்ச பிறகு வேணால் சொல்லலாம். நிறைய பணத்தை பார்த்த பிறகு தேவையில்லை அதெல்லாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஆனால் ஆன் குரோத்தில் நம்ம இளைஞர்களுக்கு அந்த மாதிரி டியூனிங்கே இங்கே பண்ணிட்டாங்க. நம்ம வேறு மாதிரி நம்ம மீன்ஸ் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே நம்ம டியூன் ஆகிருக்கிறதே வேறு மாதிரி டியூன் ஆகிருக்கும். நம்ம எதாக இருந்தாலும் ஒரு அசட்டை, ஒரு பொறுப்பின்மை, ஆனால் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை பற்றியான ஒரு நாலேஜ் கிடையாது. சின்ன வயசுலேருந்து வர்றோம், ஸ்கூல் படிக்கிறோம். ரெண்டாவது நம்மளோட எஜுகேஷன் மெத்தட், படி 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 படி, ஏதோ ஒரு வேலைக்கு போ இப்படியே தான் புஷ் பண்ணுறாங்களே ஒழிய அடுத்த பக்கம் என்னன்னே தெரியலையே நமக்கு. கெடுவாலம் கட்டப்பட்ட குதிரை போல் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். 12th வரைக்கும் 12, 17 வயசுங்க. 17 வயசில் அவங்க பிஸ்னஸ் மேன் ஆயிடுறாங்க. ஓகே, 12 வயசுலேயே அவங்களுக்கு இப்போ நாணயம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. சில பேர் தனியாக கடை வச்சு கொடுத்துட்றாங்க. கல்யாணம் பண்ணணுன்னு தனி கடையை வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம 17 வயசு வரைக்கும் 12ஆவதுல படிச்சுக்கிட்டு இருக்கோம். 12ஆவது முடிச்சோமா, முடிச்சு தெற்கு வடக்கு தெரியாது, சம்மந்தமில்லாத கோர்ஸில் போய் சேர்றது. நம்ம என்ன கோர்ஸ் எடுத்துருக்கோம், அதில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, நம்மளோட உச்சபட்ச கனவு என்னன்னு நினைக்கிறீங்க? ஒரு 30,000 ரூபாய்க்கு எங்காவது வேலைக்கு சேர்றது தான் உச்சபட்ச கனவு. வேறு என்ன இருக்குது? பல இளைஞர்களுடைய கனவு இன்னைக்கு எல்லாரோட எல்லாருடைய கனவும் அவ்வளோதான் இருக்குது. ஒரு 30,000 ரூபா சம்பளத்தில் வேலைக்கு போயிட்டா அப்படின்றது தான் நம்மளோட மனநிலை. அதிகபட்சம் கனவு ஒரு வெளிநாட்டை போய், ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா, அவ்வளோதாங்க அதிகபட்ச சம்பளமே.
எல்லா கண்ட்ரிலையும் எல்லாருக்கும் சம்பளம் அதிகம் கிடையாது. அதிகபட்சம் வெளிநாடு போய் ஒரு 5 லட்சம் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்கள் வீடு வாசியெல்லாம் அங்கே வச்சுக்க முடியாது. வச்சுக்கிட்டா அந்த காசு அங்கே டைலூட் ஆகிடும். ஒரு நாடும் கொடுக்குற காசுங்கிறது அந்த 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 நாட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். அங்கேக்கு ஏற்ற மாதிரி செலவு. தாஸ் கேபிட்டலில் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு, நீ இன்னைக்கு கொடுக்குறவனுக்கு சம்பளம்ன்றது நாளைக்கு வேலைக்கு வருவதற்கு எவ்வளோ கலோரி உனக்கு தேவையோ அவ்வளோதான் அதில் காசே இருக்கும். நீ ஒரு 1000 ரூபா ஒரு கொத்தனாருக்கு சம்பளம் கொடுத்தா நல்லா ஒரு சிக்கன் ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வேலைக்கு வர்றதுக்கு அவ்வளோதான் காசு பற்றும். அதை தாண்டி பத்தாது. நம்ம இதை தாண்டி சில விஷயங்கள் நமக்கு தெரியல. பிஸ்னஸ்னால் அதிகபட்சம் சொல்லுங்கள், எஸ்டிடி பூத்து வந்த காலத்தில் எல்லாரும் எஸ்டிடி பூத்து வச்சோம். நமக்கு தெரிஞ்சதே அவ்வளோதான். டீ கடையில் வந்து நின்று இருக்காங்க, யாருக்கையில் ஒரு டீ கடை வைக்கலாம், யாருக்கையில் ஒரு டீ கடை வைக்கலாம். எத்தனை டீ கடை சேல்ஸுக்கு இருக்குது தெரியுமா இங்கே சென்னையில்? தவிக்கிறாங்க. ஏன்னா வாடகை அதிகமாயிட்டு. டீ கடையில் அதிக லாபம்னு சொன்னோன்னே அந்த பில்டிங் ஓனர்ஸ் வாடகை அதிகம் சொல்கிறாங்க. சாயந்தரத்தில் ஒரு டீ கடைக்காரர் சொன்னார், சாயந்தரத்தில் ஒரு 10 பைக்கு கொடுணுன்னா போதுங்க சார், எங்கள் ஓனர் மேலே இருக்கிறாரு, மெசேஜ் போட்டுறாரு, இந்த மாதம் 1000 rupees ரெண்ட் அதிகம்னு போடுறாரு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது. அதே மார்வாடிகள் சொந்த பில்டிங் வாங்குறதே கிடையாது. சொந்த பில்டிங் வாங்குறதே கிடையாது, எங்கேயும் வாங்குறது இல்லை. ஏன்னா இப்போ இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் வந்து 4.5 கோடி ரூபா. அது 4.5 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வட்டி சொல்கிறாங்க. 4.5 கோடிக்கு எவ்வளோ வட்டி? எத்தனை லட்சங்கள் வந்துடும். ஓகே. ஆனால் அதே நான் வாடகை கொடுத்தா எவ்வளோ கொடுத்துட்டு போகிறேன்? 20,000 கொடுப்பேனா? அவ்வளோதான் கொடுப்பேன், போதும். ஆனால் நீங்களே ஒரு கட்டத்தில் அவங்கள்ட்ட பில்டிங் எழுதி கொடுப்பீங்க. அந்த சூழ்நிலை வரும், தானாகவே வரும். ஓகே. நம்ம தான் இதாச்சு, இந்த பணத்தை தண்ணியில் விட்டு வீசினாரில் சைக்காலஜி ஆஃப் மணியில் அந்த கேரக்டராக தான் நம்ம இருப்போம். இன்னொரு விஷயம் கூட நான் நோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே தான் MBBS படிக்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அந்த மாதிரியான ஜாப், இப்போ டாக்டர் ஆகணும் அப்படின்னு யாரும் மார்வாடிஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டினதா பார்த்ததில்ல. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ எதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அல்டிமேட்டாக எதை நோக்கி போகிறீங்க? நீங்கள் டாக்டர் ஆகுங்க, வக்கீல் ஆகுங்க, என்ன ஊடகவியலாளர் ஆகுங்க, என்ன ஒரு சேனலே ஆரம்பிங்க. உங்களோட அல்டிமேட் என்ன? எல்லாரும் பணத்தை நோக்கி ஒரு அவ்வளோதான். டைரெக்டாக அவங்க பணத்தை நோக்கியே தானே கேம் இருக்குது. அப்புறம் எதுக்கு சுற்றி பொள்ளாச்சி போயிட்டு ரிட்டர்ன் வரக்குள்ள எதுக்கு புளியம்பட்டி? டைரெக்டாக புளியம்பட்டி, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம அதை செய்கிறது இல்லை. நம்ம சம்மந்தம் இல்லாமல் நான் இன்றைக்கி சொல்கிறேன், 40 வயசு ஆகிட்டு. இப்போ தான் ஒரு புக்கில் படித்தேன், 40 வயசில் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ 80 வயசில் அப்படி தான் இருக்கணும். முதல்ல 80 வயசு வரை இருக்கணுமா இவ்வளோ பெரிய கஷ்டத்தோடுங்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த 40 வயசுக்குள்ளே அவங்களாம் பயங்கரமான படா செட்டில்டு. ஓகே. எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களுக்கு, பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸும் புது பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. புதுசாக போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறதுல அவங்க பிஸ்னஸ் எல்லாமே பொருள் அவங்கள்ட்ட நிற்கும். கார் ஷோரூம் வைப்பாங்க, நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. கார் ஷோரூம் 100 கார் இருந்தால் 100 காருக்கு வந்து 100 கார் நம்ம பேமெண்ட் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணியிருக்க போகிறாங்க, இறக்கியிருக்க போகிறாங்க கிடையாது. ஃபார்மலுக்கு 2-3 கார் நிற்கும். கலர் சொன்னீங்கன்னா அதுக்கு வரும், பாம்பேலேருந்து கார் வரும். ஆர்டர் பண்ண பிறகு தான் அந்த பொருள் வரும். ஓகே. அங்கே உள்ள கண்ணாடி ஷோரூம், இந்த பேக்கேஜ், இதுதான் அவங்க இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதான் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுவுமே ஃப்ரான்சைஸ் ஆகிடும். அதுவுமே ஆல்மோஸ்ட் கம்பெனிக்காரங்க செஞ்சு தராங்க. இடம் மட்டும் இருந்தால் போதும், கம்பெனிக்காரங்க வச்சு கொடுக்குறாங்க. இந்த ஒரு தொழில் பண்ணுவாங்க, சேஃபர் தொழில் மட்டும்தான். இந்த கண்ணு காணாமல் தூக்கி வீசுறது. மார்வாடி ஒரு 10 ஃபிஷிங் போட்டு வாங்கி விட சொல்லுங்களேன், விடுறாங்களான்னு பார்ப்போம். விட மாட்டாங்க. இந்த நம்பகத்தன்மை இல்லாத அடுத்தவங்களை நம்புற தொழிலே அவங்களுக்கு ஆகாது. நீங்கள் கடலில் அங்கே போகிறீங்க, நம்ப மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் ஒரு விஷயத்தை சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டாங்க, தலையாட்டுவாங்க. ஆனால் அதை உள்வாங்கி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஒன்றுமோ மார்வாடி ஒரு 10 ட்ராவல்ஸ் வாங்கி விட சொல்லுங்கள், ஓலாவில் ஒரு 20 கார் வாங்கி விட சொல்லுங்கள், வாங்கி விட மாட்டாங்க. அடுத்தவனை நம்பி செய்யணும், டிரைவரை நம்பணும், ஃபிஷிங் போட்டு தான் ஃபிஷர்மேனை நம்பணும். இவங்களால செய்ய முடியாது அதை போய், ஏன்னா வேர்வை ஆகாது அவங்களுக்கு. வேர்வை ஆகிற மாதிரி தொழிலே தேவையில்லை. நீங்கள் போங்க, ஷோகார்பேட் போங்க, ஃபுல் பிஸ்னஸ் அவங்க தான். ஃபுல்லாக நகை வெள்ளி இதில் தான் கலக்குவாங்க அவங்க. சேலத்தில் செவ்வாய்ப்பேட்டை, நான் சேலத்தில் படித்தேன், பட் அங்கே செவ்வாய்ப்பேட்டைன்னு ஒரு வெள்ளி தயாரிப்பு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தப்பெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு இன்றைக்கி கேள்வியாகவே இருக்குது. இப்போ சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தரலாஜி எதிர்த்தாப்பில் ஒரு சாலை, இன்றைக்கி வந்து அது மகாவீர் சாலைன்னா மாற்றிட்டாங்க, ஜெயின் தெருன்னே மாற்றிட்டாங்க. ஓகே. அவன் வச்சுட்டு கறிக்கடையெல்லாம் வைக்கல, அவங்க எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்களோட ஆதிக்கம் இங்கே அதிகமாகிடுச்சு. இப்போ பின்னிங் மில்ல அவங்க வாங்கி ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க. அவங்கள கடை கூட வெளியால் வைக்கல, அவங்களே தான் வைக்கணும். ஓகே. உள்ள இப்போ பால் கடை, எந்த கடையும் வெளியே இருந்து யாரும் வெளில அலோடு, நாட் அலோடு, அவங்களே தான் கடை வைக்கிறாங்க. கெஸ்ட்டு பார்க்கறனால கீழே வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு போனால் தான் உண்டு. அந்தமாரி அவங்க கட்டமைப்பு கொண்டு வர்றாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சில குறிப்பிட்ட சில கட்சிகளாக இருக்கலாம், சில லீடர்ஸாக இருக்கலாம், நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அவன் பற்றியா மார்வாடி இங்கே வந்துட்டான், அவன் இங்கே வந்துட்டான், வீடு கட்டிட்டான், பில்டிங்கை வாங்கிட்டான், நீ விற்கிறவன் வாங்குறான், உண்டாடி திருடியாக சம்பாரிச்சிட்டு போகிறான். மார்வாடி எங்கேயாவது கொள்ளையடிச்சு பார்த்தீங்களா, கொலை செஞ்சு பார்த்தீங்களா? தேவைப்பட்டால் அவங்களுக்கு தேவைப்பட்டால் செஞ்சுப்பாங்க, பட் அதுவும் அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையப்படாது. மார்வாடி பக்கா பிஸ்னஸ் மேன். நமக்கு அதையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும்.
அவங்கள்ட்ட இது கற்றுக்கணும்ல. பெரியார் சொல்லுவார், பார்ப்பனரை பின்பற்றுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவார். அது சில அர்த்தங்கள் வேறு மாதிரி இருக்கும், மெய்ஞானத்தோட ஒத்து போவோம். அது நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். அது அவங்கள்ட்ட இருக்கிற நம்மளை அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணங்களை தவிர்த்து மற்றபடி பார்த்தா ஓவரால் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவங்களுடைய விஷயங்கள்லாம் அவங்க சரியா இருக்காங்க, அல்டிமேட்டாக யோசிக்கிறாங்கன்னு தான் நான் யோசிப்பேன். நீங்கள் கும்பகோணம் போயிருப்பீங்க, ஏன்னா எங்களுக்கு கும்பகோணம் நியரஸ்ட். ஒரு காலத்தில் அதான் எங்களுக்கு டவுனாகவே இருந்துச்சு. பட் எனக்கு கும்பகோணத்தில் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த குழந்தைங்கெல்லாம் 94 குழந்தைங்க கருகி போச்சு. பேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதை விட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் கும்பகோணம். கும்பகோணத்தில் போங்க, நிறைய அக்ரகார தெருக்கள் சும்மாவே இருக்குது. சேது படம்லாம் எடுத்தாங்க, ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லைங்க, யாரும் கிடையாது, யாருமே இல்லை. சரி, அவங்களாம் எங்கே தான் போனாங்கன்னு பார்த்தா கனடா, லண்டன், இப்படி மேலை நாடுகள். இப்போ நம்ம எங்கே போவோம்? வளைகுடா நாடுகளுக்கு போவோம். சிங்கப்பூர், மலேசியா, குவைத்து, பக்ரீன், இப்படி ஒரு 5-6 கண்ட்ரி தான் நம்ம சுற்றி சுற்றி வர்றோம். இப்போ லண்டன்லாம் போகிறாங்க. பட் அவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. பட் அங்கே எல்லாமே லேபராக இருக்காங்கன்னா இல்லை, அங்கே ஒரு சிஇஓ லெவலில் ஒரு பிஸ்னஸ் சிஇஓ லெவலில் தான் அவங்க இருப்பாங்க. கமலா ஹாரிஸ் யார்? திருவாரூர் பிராமின் தான் அவங்க. ஸோ அவங்கள்ட்ட நல்ல விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்ல. ஓகே, கண்டிப்பாக. எனக்கு என்னையா மார்வாடி எனக்கு தெரிஞ்சவரை ரொம்ப டிசிப்ளின் ஆனவங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க. எந்த மார்வாடியாவது எங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு ஃப்ளாட்டாகி கிடந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை எந்த மார்வாடியாவது உங்கள் அருகாமையில் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, கோர்ட் வந்து சீல் வைக்குதுன்னு சொல்லுங்கள், இருக்க மாட்டாங்க. நம்ம ஜெனரேஷனில் வயதானவர் வயதாக மரியாதை குறையும். நம்மளை அண்ணம்பாங்க, அப்புறம் அப்பா, அப்புறம் தாத்தா ஆகிடுவோம், அப்புறம் மரியாதை நமக்கு டவுன் தான் ஆகும். ஆனால் அவங்கள வயசாக மரியாதை கூடும். அவங்க வயசானவங்க முன்னாடி உட்கார மாட்டாங்க, அவங்க பிள்ளைகள் யாருமே. அவங்க ஒரு 50 வயசு 60 வயசு தாத்தா தண்ணி அடித்தா கூட ஒரு 15 வயசு பையனை கண்டால் தாத்தா ஓடி ஒளிஞ்சிருவார், ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் தப்பாகிடக்கூடாதுன்னு. ஆனால் நீ தண்ணி அடிக்கிறது நம்மள்ட்ட ஒரு ஃபேஷனாகவே ஆகிட்டு, ஃபேஷனை விட இன்னும் அத்தியாவசியமாகவே ஆகிட்டு. நான் அதை ஒன்றா உட்காந்து அப்பா புள்ளன்ற நிலமெல்லாம் இன்றைக்கி மறுக்கலைனாலும் இதுதான் நிஜம். இதுதான் நம்மளுடைய சோசியல் ட்ரிங்கிங்கிறது வந்து ஒரு சோசியலே ட்ரிங்கிங்காக மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு சமுதாயமே குடியை நோக்கி பயணிக்கிறோம். அதோட நன்மை தீமைகளை தெரிஞ்சிக்கல. நம்ம என்ன இப்போ பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டோம்? பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம்? ஒன்றுமே இல்லை. நம்ம பெரிய ஆளாக இருக்கோம், கொண்டாடுறோன்னா கொண்டாடலாம். ஆனால் நம்ம ஒரு கேக்கை வச்சுக்கிட்டு அதில் ஒரு 2000 ரூபாய்க்கு கைமாத்து வாங்கி அதில் சரக்கு வாங்கி கொடுக்குறாங்க, பார்த்துட்டு தானே இருக்கோம். செலவுகளை குறைக்கணும். இப்போ வந்து ஒரு பயணம் இது அத்தியாவசியம், கட்டாயம் அது போய்த்தான் ஆனா தான் அந்த பயணத்தையே நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் நம்ம பயணத்தை டிசைட் பண்ணிட்டு தான் அத்தியாவசியத்தை டிசைட் பண்ணுவோம். முதல்ல பயணத்தை டூரை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், எங்கே போகணும், இந்த இடத்துக்கு போகணும், அப்புறம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு பயன்பாட்டே நம்ம ஏற்றுவோம். இப்படி போயிட்டு வரணும்ல, நமக்கு ஒரு வைப் ஒன்றும், ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகணும்ல. என்ன ஸ்ட்ரெஸ்ஸு கிழிக்குது போட்டு ஸ்ட்ரெஸ். எல்லாரும் ஒரு வார்த்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது? ஒன்றுமே இல்லையே. பல கோடி பிஸ்னஸ் பண்ணி தோத்தா கூட ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் ஆரம்பிக்கவே இல்லை, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. காரணம் அவங்க டிசிப்ளின் அதிகமான மருத்துவ செலவுகளை அவங்கள கொண்டு போகிறது கிடையாது. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, அவங்க வாழ்க்கை உண்டு, அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். அதை விடுத்துட்டு நம்ம அவங்கள வந்து குறை சொல்வதனாலையோ, எப்படி உங்கள் ஊருக்கு நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வைக்க முடியல, அதை யோசிக்கணும்ல. ஒரு எலக்ட்ரிக்கல்ஸ் பல்ப் இருக்குது, பல்பில் 50-50 ப்ராஃபிட் இந்த பல்ப்பு. ஓகே, அதை நம்ம வைக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எதில் மல்லு கட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா இல்லையா? மற்ற தளவாட ஜாமானை வச்சுட்டு மல்லு கட்டுறோம், செங்கல்ல வச்சு வித்துடலான்னு பார்க்குறது. அதெல்லாம் போகாது. பட் அவங்க வைக்கிற பொருள் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ, அன்றாட பயன்பாடு. மளிகை கடை வச்சுருப்பாங்க. ஆமாம், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அது ஃபெயிலியர் ஆகிற பொருள் தான் வச்சுருப்பாங்க. ஒரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டா 200 வருஷத்துக்கு வீடு இடியாதுல, செங்கல் அப்படியே இருக்கும், அதோட செங்கல் பயன்பாடு இருக்காது. ஆனால் அவங்களும் அப்படி டெமாலிஷ் பொருளாகவே இருக்கும். டியூப்லைட் வாங்கிட்டு போனால் கை தவறி கீழே விட்டாலே பட்டுன்னு போயிடும். அதுக்கு ஒரு வாரண்டி எழுதுவாங்க, அது மார்க்கரால் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு 6 மாதம் வரணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த மாதிரி குட்ஸை நோக்கி பயணிக்கணும். ஸ்டாண்டர்ட் பொருளை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணவே மாட்டாங்க. கேமரானா இந்த மாதிரி கேனானு, சோனி இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்காது. அதுலேயே செகண்ட் குவாலிட்டி உள்ள பொருள் இருக்குல்ல, விலை கம்மியாக இருக்கும். கொரியன் மொபைல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, கொரியன் மொபைல் வந்த பிறகு தான் நமக்கு மொபைல் வந்து இவ்வளோ விலை கம்மியானது காரணம் கொரியன் மொபைல். தட்டி தூக்கணும் வந்து சாதாரண பிராண்ட் மொபைல் நோக்கியான்னு வச்சுக்கிட்டு 30,000-40,000 வந்தாடா 2,000 ரூபா கேமராவோட வச்சுக்க, டியூல் சிம் வச்சுக்க, 4 சிம்மெல்லாம் வந்துச்சு தெரியுங்களா? காலகட்டத்தில் பெருசாக செங்கல் செட்லாம் வந்துச்சு. அது கோயில் திருவிழாவுக்கு தூக்கி கட்டலாம், அப்படி சவுண்டு கேட்கும். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன், கொரியன் மொபைல் வரவே இல்லை, வர்றதில்லை. இன்புட் இப்போ நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் அவங்க நோக்கி பயணிப்பாங்க. வச்சுக்கிட்டு பொருளை வச்சு விற்கணுங்கிற பொருளை இருக்காது அவங்கள்ட்ட. ஸோ இதை வந்து ரீட்டைலில் பேச வர்றாங்க. அன்றாட தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எளிமையாக வைக்கிறதுக்கு ஒரு இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இது எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி கிடச்சிருந்தா நானுமே பல கோடிகள் கையில் வச்சுருந்துருக்கலாம். அன்றாட பூக்கடை வைக்கலாம், பக்கா பிஸ்னஸ். ஏன்னா அல்டிமேட் ஒரு நாள் தான் தாங்கும் அது. இன்றைக்கி லாஸ் ஆனால் அடுத்த நாள் லாபம் வந்துடும். ஓகே, ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் எடுக்கலாம். காய்கறி கடை வைக்கலாம், 2 நாள் பிஸ்னஸ். அது ஒரு காய்கறி 2 நாள் தாங்கும். 50,000 ரூபாய்க்கு காய்கறி இறக்குனீங்கன்னு வைங்க, பிரம்மாண்டமான காய்கறி கடை இருக்கும். 50,000 ரூபாய்க்கு சரக்கு உள்ளே இறக்குனீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். தாக்கு பிடிக்க முடியாது, இடமே பத்தாது. இது ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் மினிமம் ப்ராஃபிட் இருக்கும். அதில் கண்டிப்பாக ஒரு இதுலேயும் மார்ஜின் நிற்கும். 2 கல்யாணம் பண்ணுவோம், 4 கல்யாணம் பண்ணுறது ஆர்டர், 4-5 சட்டியார் சமயக்காரர் ஆர்டர் பிடிச்சி வச்சுருந்தீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லாமே கார்பரேட் மயமாயிட்டுங்க. இப்போ இங்கே நான் உட்காந்துக்கிட்டு நான் இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தாண்டி காய்கறி இறக்கணுனாலும் இறக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட், போக்குவரத்து அதிகமாயிட்டு, டிரான்ஸ்போர்ட் அதிகமாயிட்டு. இங்கேருந்து ஃபாரினுக்கு காய்கறி போகுது. நமக்கு மெட்ராஸுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே சிங்கப்பூரில் இறங்குது அந்த காய்கறி. என்னோட நண்பர் பண்ணுறாரு ஒரு தொழில். ஓகே, மெட்ராஸுக்கு வந்து அந்த காய்கறி சேர்ல சிங்கப்பூரில் போய் இறங்கிட்டது. மெட்ராஸ் கடைக்கு வந்து என் கைக்கு வர்றதுக்குள்ளே சிங்கப்பூரில் டெலிவரி ஆகிட்டு. ஸோ தொழில் நிறையா இருக்குது. நமக்கு தேவை அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணுற ஒரு நாலேஜை நம்ம வளர்த்துக்கணும். இவ்வளோ தான் வருமானம், இதுக்கு மேலே செலவழிச்சா வேஸ்ட்டு தான். அது ஒன்று. அடுத்து எமோஷனலுக்காக செலவு பண்ணக்கூடாது. இது சைக்காலஜி பண்ணி சொல்லியிருக்கு. ஐயோ என் புள்ள கேட்டுட்டானே, உன் புள்ள தானே கேட்டான், உன் பிள்ளைக்கு எதுக்கு 1.5 ரூபாய்க்கு போகணும், இந்த டிவியில் பேசுகிறாங்க நீயா நானா சோலை. என் பையன் கேட்டான் தாலிச்சீனை விற்றுட்டு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க இது ஒரு அம்மா. இன்னொன்று சொல்லி பையன் கார் கேட்டான், எத்தனை வயசாகுது, 4 வயசு. காரு பொம்மைக்காராமா அப்படின்னாரு கோபி, அவரோட ஸ்டைலில் பொம்மைக்காராமா அப்படின்னு. இல்லை சார் ஸ்விஃப்ட் கார் வாங்கிட்டான், நிலம் இருந்து விற்றுட்டு வாங்கிட்டோம். ஆடா பாவீங்களா, ஏன்னா அப்படி சிந்திக்கிறீங்க. அந்த நிலம் இருந்தால் எதிர்காலத்தில் இன்னும் அது தூக்கி போட்டுருச்சு அவருக்கு. ஓகே, ஒரு ஆஸ்பெக்டில் நினைங்களேன், நம்ம புள்ள கேட்டுட்டு வாங்கி கொடுத்தோம், அது சரியாக தான் தெரியும். நான் ரெண்டுமே சரின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு நிலத்தை விற்று பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுக்க, நிலத்தை விற்றுட்டு பிள்ளைக்கு ஒரு MBBS சீட் வாங்கி கொடுத்தேன், நிலத்தை விற்றுட்டு பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்தேன், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு ஓகே. இன்னொன்று நிலத்தை விற்றுட்டு ஒரு வைத்திய செலவு பண்ணேன், அதுக்கு தான் நிலம் நகையெல்லாம் நம்ம தேவைக்கு தான். எதையும் தூக்கிட்டு தள்ள தூக்கிட்டு சுமக்கிறது இல்லை. ஆனால் அது என்ன பர்பஸுக்கு பயன்படுத்துகிறோன்னு இருக்குது. விட்டு தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். மார்வாடிகளுக்கு நண்பர்களே கிடையாது. நீங்கள் போங்க, உங்களோட ஃப்ரெண்டெல்லாம் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்டானா உங்களுக்கு செலவு பண்ணணும், ஒரு டீ வாங்கி கொடுக்கணும், வடை வாங்கி கொடுக்கணும், சரக்கு வாங்கி கொடுக்கணும், நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஒரு லிமிட்டோடவே கடந்து போய் அந்த எல்லை அது நம்மளும் வகுக்கணும். இந்த எல்லை எதுங்கிறது நமக்கு தெரியணும். நிச்சயமாக எல்லாருக்கிட்டையும் இங்கே எல்லா விஷயமும் எல்லாரும் இங்கே தெரிஞ்சிடுறது இல்லை. மற்றவங்கள்ட்ட எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ தெரிஞ்சு நம்மளும் ட்ரை பண்ணணுங்கிறது தான் கேட்டுக்கிறேன். நன்றி. நிறைய விஷயங்கள்னா மார்வாடி அவர்கள் குறித்தும் அவங்களுடைய வளர்ச்சி குறித்தும் நம்ம கேட்டோம். சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புத்தகம் குறித்தும் அதில் இருக்க தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப எனக்கு சொன்னால் நிறைய நம்ம க்ரைம் பேசியிருக்கோம். இந்த விஷயம் உண்மையிலே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாட்காஸ்ட் மாதிரி தான் இருந்தது, ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன். நன்றிங்க. நன்றி.